மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த 3 நாள் கூடுகையை நல்லபடியாக நடத்த உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாளும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் உதவி செய்தார். இந்த 3 நாளும் நம்ம எங்க ஒரு வெளி உலகத்தையும் பார்க்காம நம்ம இயேசு 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 என்ற ஒரே ஒரு பெயரை மட்டும் கேட்டு அவரை ஆராதித்து அவருடைய வசனங்களை கேட்டு அதை தியானித்து அநேக விஷயங்களை இயேசு சொல்லிக் கொடுத்தார். நேற்றைய தினத்தில் எடுத்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையும் கூட ஏன்னு நான் சொன்ன இயேசுடைய அந்த அவர் எதுக்காக வந்தார், அவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார், சத்தியத்தை அறிவிக்க வந்தார் போன்ற 7 காரியங்களை இயேசு சொல்லிக் கொடுத்தார். வெள்ளிக்கிழமை இரவு நடந்த அந்த தேவ செய்தியில 4 காரியங்கள்: கீழ்ப்படிய வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற காரியங்கள். நேற்றைய தினத்தில் பாவம் என்றால் என்ன என்று குறித்து நேற்றைய இரவு, அதாவது நேற்று சாயங்காலம் நடந்த அந்த செக்ஷனில் கூட எடுத்த தேவ செய்தி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்னன்னா, இங்கே இருக்கிற அனைவருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே இதனால் பயன்பெற்றாங்க. இன்னைக்கு காலையில் எடுத்த அண்ணா இமான் அண்ணா அவங்க நடத்தின அந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் அபிஷேக கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன். நான் எப்படியோன்னு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையாக நான் வாஞ்சிச்சிருக்கேன். ஆனால் இன்னொரு அது பெறல. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்து கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். என்னுடைய பல நாள் வாஞ்சையை கர்த்தர் என்னுடைய ஆசையை நிறைவேற்றினார். இன்று காலையில் கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் சொன்னார், ஆராதனை வீரனாக பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை சொன்னார். அப்போ தேவன் என்னை அபிஷேகத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கேம்ப் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் சந்தித்த சில பிரச்சனைகள், அதனால் பெற்ற நன்மைகள், இது எல்லாமே ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த கேம்புக்கு வந்துட்டு அநேக பிள்ளைங்க வரணும். என்னுடைய ஆசையெல்லாம் ஏதோ கூட்டம் சேரணும் உட்கார்ந்தாங்க, அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னென்னா, வருகிற பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஜெபித்த கர்த்தர் இடத்துல, அன்றே நீங்கள் தான்ப்பா அப்படியே பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், நீங்கள் தான்ப்பா பிள்ளைகளை ரட்சிக்கணும். அப்போ வர பிள்ளைங்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும்ப்பா. தேவ செய்தினால அந்த பிரயோஜனம் அடையணும். பஸ் கொடுக்குற செய்தியின் மூலமாகவோ, பேசுகிற வார்த்தை மூலமாக, ஆராதனை மூலமாக பிள்ளைங்க எப்படியாவது தொடப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்தேன். இல்லைங்க யாருமே வரமாட்டேன்ட்டாங்க, எல்லாம் பொங்கல் லீவுன்ட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சொந்து போனேன். ஏன்னா பண்ண சொன்னாங்க, தம்பி சொந்து போகாதப்பா, கண்டிப்பாக பிள்ளைங்கிட்ட பேசி வருவாங்க. இல்லைண்ணே எனக்கு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் புரியலண்ணே. ஏன்னா இல்லை யாரு கேட்டாலும் வரலன்னு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு விதமான டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஒன்றுமே பண்ணல. வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் மனசில் ஒரு திருப்தி கொடுத்தா. 10 பேர் நம்ம கேம்பில் கிட்டத்தட்ட 12 பேர் கர்த்தர் கலந்து கொள்ள உதவி செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வார்த்தைப்படி இன்றைக்கு இவ்வளோ பிள்ளைங்க கூட வந்து இயேசப்பாவுடைய நாமத்தை குறித்து சொல்ல இருக்கிறார்கள். நவீன் அவர் சொல்லிட்டார். கர்த்தர் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலையில் பேசினதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஆண்டவருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இன்னும் வருங்காலங்களில் இது போன்ற கேம்பை நடத்த உதவி செய்வதாக. இந்த கேம்பை 3 நாள் கூடிய தேவன் வெற்றிகரமாக நடத்த உதவி செய்வதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஏன்னா அதாவது கேம்புக்கு நான் வரணும் அப்படின்றது எனக்கு எல்லாம் கடவுளுக்குரிய காரியங்கள் செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனால் செய்யணும்னு நான் ட்ரை பண்ணால் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் ரொம்ப வீக்காக இருப்பேன். அப்போ வந்து இந்த கடவுள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததில்லை கடவுள் இது வரைக்குமே. எனக்கு ஒரு ப்ரேயர்னால் நான் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு ப்ரேயர்னால் நான் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு சோர்வு இருக்கும், இல்லைன்னா அந்த டைம் வந்து ஏதாவது பிரச்சனை வரும், இல்லைன்னா நானே பண்ண மாட்டேன், எனக்கே வந்து வெறுப்பாகிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் மாதிரி ஆகிடும். ஆனால் கடவுள் அந்த டைமில் என்னை விட்டு கொடுக்காம என்னை கேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். கடைசியில் பார்த்தா அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த கேம்பில் நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். அதாவது எல்லாரும் கரெக்டாக ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடவுள் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினார்.
நான் ஏசப்பானா யாருன்னு தெரியும் எனக்கு. அதாவது நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் ஏசப்பா வந்தாருன்றது தெரியும். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வந்து நேற்று வந்து ஏனோக்கண்ணா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ப்ரேயர்ல வந்து முத்துசாமி பாஸ்டர் எடுத்தாரு. அவர் வந்து எடுத்தப்ப ஒரு 4 விஷயம் சொன்னாரு. என்னன்னா கீழ்ப்படிதல், உண்மையா இருக்கணும், அப்புறமா ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த விஷயத்த சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருந்தா நம்ம கடவுளை வந்து நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நான் மெசேஜ் நடக்கிறப்ப நல்லா யோசிப்பேன், நல்லா கவனிப்பேன். அப்படி இருக்கிறப்ப நேற்று ஏனோக்கண்ணா ஒரு மெசேஜ் எடுத்தாரு. ஏசப்பானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அவர் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் அப்படியே யோசிச்சுட்டு என் மைண்ட்ல வந்து நான் ஒரு இமேஜின் பண்ணிட்டே இருந்தேன். யாருமே பக்கத்துல யாருமே நான் எதுவுமே கவனிக்கல. அப்போ வந்து எனக்கு கடவுள் உணர்த்தினது என்னன்னா, கடவுள் அதாவது ஒரு கேள்வி, ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி நான் இதை வைக்க விரும்புறேன். ஏசப்பா நினைச்சிருந்தா ஒரு செகண்ட் போதுமே. அதாவது இன்னைக்கு கூட ஐயா சொன்னாரு, பாவத்தை மன்னிக்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஈஸியா உன் மேல இருக்கிற மொத்த பாவம் அழிச்சு போட்டோம்னா போயிடும். ஆனா நம்மளுக்காக ஏன் கடவுள் வந்தாரு, நம்மளை ஏன் தெரிஞ்சு கொண்டாரு, நம்மளை ஏன் இது பண்ணாருன்றத நான் ஒரு விஷயம் யோசிச்சேன், ரொம்ப சிந்திச்சேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு எதிரியை எதிர்த்து நீங்க ஒரு சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்க ஃப்ரெண்ட் இப்ப ஏசப்பா வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நீ பாவம் செய்யாத, நான் உன்னை சுத்தமாக்கிறேன்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணிடுவாரு. ஆனா அதே அதாவது பிசாசு வந்து ஏசப்பா கிட்ட தூதனா எடுத்துட்டு வந்தான். அதனால வந்து அவனுக்கும் வேதம் தெரியும், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏசப்பா செஞ்சா அவன் என்ன பண்ண மாட்டான், நம்மள விட மாட்டான். திருப்பி என்ன பண்ணுவான், நம்மள பாவத்துக்குள்ள இழுப்பான், நம்மளை சோதிப்பான், வேணும்னே வந்து நம்மளை என்ன பண்ணுவான், குடும்பப்படுத்தி நம்மளை அசுத்தப்படுத்துவான். அது வந்து ஏசப்பாக்கு என்ன தெரியும், நல்லாவே தெரியும். அதனால ஏசப்பா என்ன தெரியுமா நினைச்சாரு, கடவுள் வந்து ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காரு. எனக்கு அந்த பிளான் புரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னும் கடவுள் வேற லெவல்ல கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அறிவு கேட்டது இதுதான். என்னன்னா, நம்ம எல்லாம் பிசாசுக்கு எதிராக மாறிட்டா பிசாசால ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா நம்மளை மாத்தனா, அதாவது ஏசப்பா நம்மளை பிளஸ் பண்ண முடியும். பிளஸ் பண்ணிட்டா பிசாசால நம்மளை அசுத்தப்படுத்தவும் முடியும். அதே நம்மளும் ஏசப்பா கூட சேர்ந்து ஒரு படையா பிசாசை எதிர்த்தா பிசாசால என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா வந்து நம்மளை பிளஸ் பண்ணி பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா பிசாசு வந்து நம்மளை எதிர்த்து நின்னா இல்லையா, அவனுக்கு வந்து தோல்வி கிடைக்கணும். ஏசப்பாவை நம்ம கேடகமாவோ வாளாவோ வச்சு நம்ம அவங்ககிட்ட போராடணும். நமக்கு அப்பதான் வந்து கண்டிப்பா வந்து ரட்சிப்பு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த 3 days கேம்ப் எனக்கு எப்பவுமே போன வருஷம் நான் சொன்ன மாதிரி தான், எப்பவுமே எனக்கு வேறு லெவலில் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தது. வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஈவினிங் முத்துசாமி ஐயா நல்லா மெசேஜ் கொடுத்தாரு. அதில் கீழ்படிதல், ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் கீழ்படிதல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வந்து இதுமாரி எப்போவுமே எல்லாத்தையும் கீழ் பண்ணிக்கணும், பொறுமையாக இருக்கணும். எனக்கும் எதுக்கு தானே கோவம் வரும். இப்போ யாராவது நடிச்சிட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும், எனக்கு ஏதாவது பேசிட்டாலும் உடனே கோவம் வந்துடும். அதனால் அதுமாரி எனக்கு கோவப்படக்கூடாது, கீழ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தேன். அப்புறம் நேற்றும் நான் இயேசுவை பற்றி எனக்கு டீப்பாக தெரியல. ஆனால் நேற்று ஏனக்கானம் எல்லாமே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இயேசுப்பானா யார், எதுக்காக எனக்கு வந்தார் அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால் அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் அருண் அண்ணன் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. நம்ம வந்து 3 பேர் நமக்கு போராடுவாங்க நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் நான் இந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் அந்த கேம்புக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதவன்ட்டு கேட்டேன் கேம்ப் வர எனக்கு கேம்ப் வரப்போ ஃபீவர் ரொம்ப ஃபஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வரைய இருந்துச்சு, விடாமல் ஃபீவராக இருந்துச்சு. அதனால் நான் வருவேனான்னு தெரியாதுடா, நான் உடம்பு சரியாச்சுன்னா நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வரலாம் கஷ்டமாக போயிடும். அதனால் வருவானா வரணும் வரமாட்டேன்னு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் ஏனோக்கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். ஏனோக்கண்ணன் சொன்னேன், ஏனோக்கண்ணன் ப்ரேயர் பண்ணாங்க. ஏனோக்கண்ணன் அதே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் டேப்லெட் போட்டேன். அதுக்கப்புறம் அதனால் காலில் எனக்கு ஜுரம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, சரி அப்படி தானே எனக்கு ஜுரம் சரியானதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா ஃப்ரைடே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டார், காலில் அடிபட்டுச்சு. நான் கேம்ப் கிளம்பிட்டு இருக்கேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கால் அடிபட்டுச்சுப்பா, இந்த மாதிரி வீட்டில் ஃபோன் பண்ணி கால் அடிபட்டுச்சு.
அப்பா கணிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்போ என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் என்ன தோணும், கிளம்பிடலாம் அப்படின்னு தான் தோணும். அதே தான் எனக்கு கிடைச்சி, ஐயோ அப்பா வேறு அடிபட்டுச்சு, நம்ம கேம்புக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு எனக்கு தாக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், கேம்புக்கு போனால் தான் அப்பாவுக்கு சரியாகும் அப்படின்றத நான் யோசித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரேயர் பண்ணணும், நான் ப்ரேயர் பண்ணால் தான் கருத்துக்கு சரியாக எனக்கு கருத்தை சரி பண்ணி அப்பாவுக்கு சரி பண்ணுவார். அதே போல் நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ப்ரேயர் பண்ணால் நேற்று அப்பாவுக்கு வெற்றிகரமாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அதனால் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுபோல் அண்ணன் இன்னைக்கு காலையில் இமான் அண்ணன் வந்துட்டு நல்ல மெசேஜ் கொடுத்தாரு. நான் எப்போவுமே யோசிப்பேன், நம்மளால ஒன்றுமே முடியாது, நம்மளாம் விஷயம் சொல்லி எங்களுக்கு மத்திய நம்மளாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தான் எப்பவுமே எனக்கு இருக்கும். அண்ணன் சொன்னார், தாய் கருவிலேயே இத்தனை பேருக்கு ஒரு போட்டி போட்டு நம்ம வந்து பிறந்தோம், கர்த்தர் நம்மளுக்கு படைச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி எத்தனை பேத்துக்குள்ள நம்ம போட்டி போடலாம், கர்த்தர் நமக்காக இருக்காரு அப்படின்ற ஒரு தாட்டி எனக்கு வந்துருச்சு. அதனால் இனிமேல் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இன்றைக்கும் மதியமும் ஃப்ரான்சஸ் ஐயா நல்லா தான் எடுத்திருக்காரு. அந்த மெசேஜும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணினை போல பாதுகாத்தார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆக்சுவலி அந்த கேப்பை பற்றி சொல்லுகிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு யோசனை, கேப் போன வருஷம் ஓகே தான், போன வருஷம் போனேன், ஆசீர்வாதமாக இருந்தது, ஓகே சரி இந்த வருஷம் சரி ஹாலிடே தானே, சரி வீட்டிலே இருப்போமே, சரி அதாவது வீட்டில் இருப்போமே, அதே சமயம் வீட்டில் சில பிரச்சனை, சில ப்ராப்ளம், அதாவது நான் கிளம்பி சரி கேம்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 days 3 days முன்னாடி அண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி நான் என்ன சொன்னேன், சரி ஸ்டார்டிங்கில் நான் வரேன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் நான் வரேன்னு சொன்னப்போ அந்த இடத்துல வந்து எனக்குள்ள ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் அண்ணாவுடைய பையனுக்கு போனது பிரச்சனை, இந்த ஸ்பேவர் அதில் வந்ததுனால ரொம்ப நான் சொன்னேன், அண்ணன் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் யோசிக்கவே இல்லை, நான் வருவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த நான் எப்போ சொன்னேன்னா, நைட்டு வந்து டியூஸ்டே சொன்னேன், நான் டியூஸ்டே சொன்னேன், வெனஸ்டே சரி என்ன பண்ணுறது, சரி வேறு வழி இல்லை, நம்ம மறுபடியும் கால் பண்ணி சரி இன்ஃபார்ம் பண்ணலாம், சரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நான் தேர்ஸ்டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் தேர்ஸ்டே ஒரு பெரிய ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு. என்னன்னா கர்த்தர் வந்து சரி என்னை இந்த இடத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த ஆண்டவர் சொன்னார், அதாவது ஆண்டவர் வந்து அந்த இடத்துக்கு கேம்புக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி முன்குறித்து வச்சுட்டார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துக்கு அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதுன்னா இந்த கேம்ப் ஃப்ரைடே ஆக்சுவலி தேர்ஸ்டே வரைக்கும் நான் நினச்சது உண்மைதான். பட் மார்னிங் எனக்குள்ள ஆண்டவர் வந்து ஒரு யோசனை கொடுத்தார், இந்த கேம்புக்கு நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார் ஆண்டவர் எனக்கு. ஆனால் நான் மார்னிங் எந்திரிக்கிற வரைக்குமே சரி இப்படினா சரி வேணா அண்ணாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாமா, அந்த டைத்தில் நான் தேர்ஸ்டே நான் ஈவினிங்கே நான் பஸ்ஸை புக் பண்ணிட்டேன். சரி ஒரு மனசு என்னன்னா போகலாமா அப்படின்னு யோசனை, இன்னொரு மனசு என்னன்னா இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு 2 சைட்லையும் பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. பட் ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டேன், ஸ்டாண்டர்டாக நீ போய் தான் ஆகணும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல், அவ்வளோதான் முடிச்சேன். ஆனால் அதே சமயம் ஆண்டவர் ஃப்ரைடே ஆண்டவர் என்னை ஃப்ரைடே இங்கே கொண்டு வந்துட்டாரு. பட் கொண்டு வந்த எனக்கு சில காரியங்கள் என்னை ரொம்ப அழகாக எனக்கு தோணுது. ஒன்று ஃப்ரைடே எடுத்த 4 காரியங்கள். ஒன்று கீழ்ப்படியும். ஏன்னா கடந்த நாட்களில் நான் அநேக கீழ்ப்படியாமல், என்னுடைய டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியில, என்னுடைய எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கேன். பட் உண்மைதான். ஆனால் அன்னைக்கு நான் உணர்ந்தேன், ஃப்ரைடே நான் ஒருவேளை வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு எனக்கு என்ன நோக்கம், என்ன முகாந்திரம் என்று எனக்கு தெரிந்திருக்காது. பட் ஆனால் ஆண்டவர் அந்த 4 காரியங்களை எனக்கு உணர்த்தினார். அதே சமயம் நேற்று காலை பொழுதுல ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷம், பட் ஆமாம் அது என்னை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தை. ஏன் தெரியுமா நான் இந்த கேம்புக்கு வரும்போது ஒரு துக்கத்தோடு தான் நான் வந்தேன். ரியல். ஏன்னா என்ன தெரியுமா, என்னுடைய ஃபேமிலியில பிரச்சனை. ஒன்று எனக்கு எதிர்ப்பு, ஏன்னா ஒன் சைடில் எனக்கு நிறைய
இப்படா எனக்கு துக்கத்தோட என் ஃபேமிலியில் அனுப்புவதற்கு கொஞ்சம் யோசிச்சு அந்த அம்மாட்ட பேசினப்ப அனுப்பிவிட்டாங்க. பட் ஒரு சிலரெல்லாம் வீட்டில் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் மீறி ஆண்டவரே துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி நான் அந்த மெசேஜை நான் கேட்டு அனுப்பிட்டு நான் உணர்ந்தேன். எனக்கு அந்த பிரசன்னம் முதல்ல டச் பண்ணது முதல்ல வந்து எனக்கு கீழ்ப்படுதல் அந்த 4 காரியங்கள். இரண்டாவது டச் பண்ண ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? என்னை டச் பண்ணது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடினால் அந்த இடம் எனக்கு ஒரு பிரசன்னம் ஆண்டவர் நான் உணர்ந்தேன். அதே சமயம் கர்த்தர் எனக்கு அடுத்த அண்ணன் பேசினார். நேற்று மார்னிங் செக்ஷன்ல அண்ணன் பேசிக்கொண்டு 7 காரியங்கள். ஆண்டவர் யார், அவர் ஏன் வந்தார், நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லப்போ நான் நினைச்சேன் ஒருவேளை ஆண்டவர் நம்ம பாவங்களை தான் ரசிக்க வந்து நினைச்சேன். பட் ஆனா ஆண்டவர் பாவங்களை ரசிக்க வரல, எனக்காக ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொல்லி நான் உணர்ந்தேன். பட் ஆனா அதே சமயம் ஈவினிங்ல ஆண்டவர் பேசினார் அநேக காரியங்கள். பட் நான் சில பாவ காரியங்களுக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் நேற்று வரைக்கும் நிறைய பாவங்களை காரியத்தில் நான் தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் நான் உண்மை சொல்லணும், அண்ணன் சார் பாஸ்டர் இமான் பாஸ்டர் நடத்தும்போது ஒரு அதாவது ஆண்டவர் வந்து பாவத்தை மட்டும் மன்னிக்கிறதுக்காக வரல, அவர் உனக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அப்போ நான் ஆண்டவர் என்னை தொட்டார். ஆனால் உண்மையாலே நான் எல்லாருக்கும் ஒன்று, இது நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த மார்னிங்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு காட் கிங்டம் மினிஸ்ட்ரி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஸ்ரீநாத் மூலமாக தான் தெரியும். நானும் ஸ்ரீநாத்தெல்லாம் ஒரே காலேஜஸ் தான். நான் வந்துட்டு ஸ்ரீநாத்துக்கு வந்துட்டு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஒரு ஹிந்து பேக்ரவுண்டாக இருக்கும். அவருக்கு சுவிசேஷம் சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், அவரை எப்படியாவது ஃபாலோ பண்ணி லிஃப்ட் கொடுக்குற மாதிரி வாங்க உட்காருங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது சொல்லலான்னு பார்த்தேன். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் எனக்கு இயேசு தெரியும்னு சொன்னார். அப்படியே பேச ஆரம்பிச்சு அப்படியே ஏனக்குடைய அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. இது ரொம்ப பெரிய லிஸ்ட் கூட நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்புறமா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு ஆக்சுவலி 2024 நடந்த ஃபஸ்ட்டு கேம்புக்கே என்னை கூப்பிட்டாரு. ஆனால் நான் இருந்துக்கிட்டு அப்போ அண்ணா வந்துட்டு ஒரு 2 நாள் கால் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எந்த சர்ச்சும் தவிர வேறு எந்த ஊழியர்களையும் நான் தொடர்பெல்லாம் வச்சுக்கிறது சாரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 1 வருஷம் நான் என்ன பண்ணேன் பேசவே கிடையாது. அதுக்கப்புறமா நானே தான் என்ன பண்ணேன்னா திருப்பி அண்ணாக்கு ஒரு நாள் மெசேஜ் பண்ணேன். எப்போனா இப்போ இந்த கேம்புக்கு ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன் பண்ணி அண்ணாக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அண்ணா நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோம். அண்ணா டெய்லியும் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணி அப்படின்னு கேட்பாரு. அப்புறமா நீ கேம்புக்கு வந்தே அப்படின்னு நான் அப்பயே சொல்லிட்டாங்க. நான் 4 மாதத்துக்கு முன்னாடியே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிளான் பண்ணி கரெக்டாக இந்த கேம்புக்கு ஆர்டர் வர திரும்பி செஞ்சார். இதில் பல கடைகள் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் கூட நான் வந்தனால பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் வந்துட்டு அதை கண்டக்டர்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் கொடுக்கணும். அந்த ஜெராக்ஸ் கொடுத்து தான் உங்களை எங்களை ஏற்றிக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டாங்க. கண்டக்டர் அந்த ஜெராக்ஸ் இல்லாமல் நாங்கள் உங்களை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி ஆர்டர் வந்துட்டு வர கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் கேம்புக்கு வரதுக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லு கோல்டு தூக்கம் இல்லை. 3 மணி நேரம் தான் தூங்கினேன். அதில் இருந்துக்கிட்டு எப்படி சப்போ நான் கேம்புக்கு போகும்போது 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன், என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவலெல்லாம் ரொம்ப பண்ணி ரிலீஸ்க்கு வந்து ஆண்டவருக்கு வர கிருபை செஞ்சார். ஆண்டவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு முகாந்திரம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. விசேஷமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தால் நிறுத்தப்பட்டது ஒரு மகிமையான அனுபவம் வந்துடுச்சு. ஆண்டவருடைய பெரிய கிருபை. அப்புறம் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்ரீநாத்துடைய வாய்ஸ் இதானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு திருப்பியும் அழகாக மாறினது. இப்படி பல ஜோக்கான விஷயம் இந்த கேம்பில் ரொம்ப நடந்துச்சு. ஜாலியாக பசங்க பேசுறது உட்காந்துக்கிட்டு சீரியஸாகவே கேம்ப் இன்னும் 2 நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக இருக்கிறது 5 நாளாக பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்குமேன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆர்டரை பற்றி ரொம்ப அறிஞ்சுக்கிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் காட் கிங்டம் மினிஸ்ட்ரியை தவிர வேறு யாருமே ஐக்கியம் வச்சதே கிடையாது. ஸோ எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கீங்க. ஆர்டருடைய பெரிய நன்றி. நானும் ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நான் ஏழாவது நைட்டு பேசினேன். ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் ஏனோ பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் தம்பி நீ ஒன்றும் இல்லை
முதல்ல ஏன்னா ஒன்றுமே கேட்கல. என்ன தம்பி ஒரு பிரச்சனை, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னா, இல்லைண்ணே ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு. இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கூப்பிட்டோடனே நான் நினச்சேன், சரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா சொல்கிறதுக்காக தான் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் நான் போயிட்டேன். எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நான் பைபிள் படிக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலுமே என்னால் தொடர்ந்து படிக்க முடியலண்ணே, எனக்குள்ளே ஏதோ ஒன்று தடுக்குதுண்ணே அப்படிங்கிறத நான் ஏனோ கரண்டி சொன்னேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஏனோ கரண்டை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முத்துசாமி பாஸ்டர்கிட்ட பேசினேன். ஐயா எனக்கு இப்படிலாம் இருக்கு, ஐயா நான் என்ன பண்ணட்டும்? ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க, தம்பி மகனே பயப்படாத, உனக்கு என்றைக்குமே யார் இருக்கா கூட ஏசப்பா இருக்கிறாரு. இப்படிதான், அதாவது பிரச்சனை இல்லாத உலகத்துல யாராலையுமே என்றைக்குமே என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அதான் நான் அதுக்கு இந்த கேம்ப்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ண என்ன சொன்னாரு, தம்பி கேம்புக்கு மகனே என்ன பண்ண போற, என்ன நான் பார்க்குறேன்னே இந்த வருஷம் வர முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல, போன வாட்டி காலேஜில் இருந்தேன், இந்த வாட்டி வீட்டில் இருக்கேன்னு, இதுக்கு எங்கள் அம்மா எப்படி சம்மதிப்பாங்கன்னு தெரியலன்னு, இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லலை, நான் பேசி பார்க்குறேன். என்ன பண்ண நான் வேணா பேசட்டுமா அப்படின்னு, இல்லைண்ணே நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வரல, அது வேற விஷயம். அப்புறம் எனக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முத்துசாமி பாசம் சொல்றது போல கீழ்ப்படுதல், அப்புறம் பொறுமை, ரொம்ப வாழ்க்கையை பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று நம்ம இருந்தேன். அது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படியணும் ஃபஸ்ட்டு, அதுதான் நமக்கு மெயின். அப்புறம் காலையில் இருந்த இமான் நம்ம ஞாபகம் வரும். அவங்க சொன்ன ஒரு 4 பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அவங்களுடைய அந்த காலேஜோட 19 வயசில் அவங்க இப்படிலாம் இருந்தாங்க. இப்போது நம்ம அவங்க எப்படிலாம் ஏசப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அவங்க நிறைய எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த நிறைய பாயிண்ட்லாம் வந்துச்சு. அப்புறம் போன வருஷம் ஒன்று சொல்லியிருந்தேன், அடுத்த வருஷம் கேம்புக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன். ஆனால் இதே கேம்ப்ல நான் இப்போ சொல்கிறேன், அடுத்த வருஷம் கேம்ப்லேயோ அப்படி இல்லைன்னா கேம்புக்கு முன்னாடியோ சீக்கிரமாக கூடிய விரைவில் ஞானஸ்தானம் நான் எடுத்துக்கொள்வேன். எப்படி நடத்த வேண்டும் நீங்க சொன்னீங்க, நாங்க செய்யணும்ப்பா. ஒரு நாளும் அதுல பேக் இருக்க கூடாது ராஜா. கலப்பையில கை வச்சுட்டோம், இனி எந்த சூழ்நிலைக்காகவும் நான் பின்னிட்டு திரும்ப கூடாது. என்னோடு வாங்க, அந்த ஒரே ஒரு ஜெபம்தான்ப்பா. நான் கலப்பையில கை வச்சுட்டேன், எனக்கு இயேசு நீங்க துணையா இருங்கப்பா. ஊழியத்தில் தகப்பனே, நாங்கள் எப்படியாவது இந்த ஆண்டுடைய முதல் இந்த ஆண்டுடைய முதல்ல நம்ம இந்த கேம்ப் நடத்துறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு ஃபுல்லாக கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை இப்படிப்பட்ட நம்முடைய வார்த்தைகளின் மூலியமா நம்ம பலப்படுத்துற மூலியமா தான் கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தள்ளடிச்சோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு நாள் இருந்தது. ஆனால் எப்படி எல்லாம் நடக்கும்ன்றதை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். எல்லா விதமான தேவைகளும், எல்லா விதமான காரியங்களும், எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். சொல்லுங்களே இல்லையா, ஒரு குறை இல்லை. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறை இருக்கா? எல்லாம் சொல்லுங்க. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா எல்லாம் கர்த்தர் தான்ல. எல்லா விதமான காரியங்களும் A to Z வரைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு, சந்திச்சு. சொல்லுங்களே இல்லையா, அதிசயமானவரே என் வாழ்வில் அற்புதமானவரே. ஊழியத்தை சொல்லுங்க, அதிசயமானவரே என் வாழ்வில் அற்புதமானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்தி வந்த தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். நமக்கு அவர் கொடுத்த பெரிதான கிருபைகள், அவர் நமக்கு கொடுத்த தயவுல நம்ம இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் சுத்த கிருபையில ஒரே நொடி குழந்தை கட்ட சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். 1ஆம் தேதி நம்ம பேசி வச்சிருந்த கேம்ப் செட் இல்லை, என்ன பண்றது இயேசுவே, இடமே 1ஆம் தேதி ஆயிடுச்சப்பா, இன்னும் கரெக்டாக 10வது நாள் கேம்ப். இயேசுவே, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான
சூழ்நிலை இயேசுப்பா. என்ன இயேசுவே செய்கிறது தெரியல, இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட சொல்கிறது, எப்படி செய்கிறது ஒன்றும் புரியல. ஆனால் கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சமையலுக்கு இவ்வளோ கொட்டேஷன், என்ன இயேசுவே செய்கிறது, எப்படி பண்ணுகிறது, ஆனாலும் கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னப்பா பிள்ளைங்க இப்படிப்பட்ட சோதனைகள் நடக்கிறது, ஆனாலும் கர்த்தர் வருவதற்கு கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் முன்பாக இருந்து நம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே அவர் நடத்தி முடித்தார். சொல்லுங்க அல்லேலூயா.